ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். இஸ்ரேல் லெபனான் மீது வான்வெளி தாக்குதலும் நில தாக்குதல்களையும் நடத்துகிறது. லெபனான், காசா, சிரியா, ஜோர்டன் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அகதிகள் கையறு நிலையில் இருக்கிறார்கள். இரண்டாம் உலகப் போர், யோம் கிப்பூர் போர் ஆகிய காலகட்டங்களைப் போலவே கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் மீண்டும் ஒருமுறை முரண்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வரும் வான்வெளி குண்டுவீச்சுகள் ஹிஸ்புல்லாவின் இராணுவ தகுதிகளை மிகவும் குறைத்திருக்கின்றன. இஸ்ரேலுடனான நேரடி போருக்கு ஈரான் தயாராக இல்லை. இஸ்ரேலும் அப்படிப்பட்ட ஒரு போருக்கு தயாராக இல்லை. அமெரிக்கா ஈரான் மீது மெல்ல மெல்ல அழுத்தம் கொடுக்கிறது. நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் இதை ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறது. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தொடங்கி ஓராண்டு ஆக போகுது. இஸ்ரேல் பக்கம் 1200 பேர் இறந்திருக்கதா ராய்ட்டர்ஸ் செய்தி முகமே சொல்லுது. இந்த பக்கம் பாலஸ்தீனத்தில் 50,000க்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்காங்க. இதற்கு மத்தியில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல்னு சொல்லி லெபனான் மீது ஒரு தாக்குதல் தொடுத்திருக்கு. லெபனான் தனது முக்கிய தளபதியில் இறந்திருக்காங்க. ஹமாஸும் தன்னோட தலைவர்களை இழந்திருக்காங்க. இதற்கு மத்தியில் ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருக்கு. சரி, மத்திய கிழக்கில் என்னதான் நடக்குது? இதோட போக்கு எப்படி இருக்கும்? வாங்க, ஈரானை சேர்ந்த நாடு கடத்தப்பட்ட பத்திரிகையாளர் ரிசா தலபி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். 1 இயர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு எப்படி அந்த பகுதி மாறி இருக்கிறது? அந்த பகுதி மாறப்போகிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடங்கி 1 வருடம் ஆகிறது. காசாவில் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் மீது வான்வெளி தாக்குதலும் நில தாக்குதல்களையும் நடத்துகிறது. லெபனான், காசா, சிரியா, ஜோர்டன் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அகதிகள் கையறு நிலையில் இருக்கிறார்கள். வறுமையாலும் முற்றுகையாலும் ஏமன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆள்கிற மத கொள்கை தனது உச்சத்தை எட்டிவிட்டது. காசா முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. அமைதியோ இஸ்ரேல் பாலஸ்தீன் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தையோ எட்டுவது சாத்தியமே இல்லை. இன்னொரு புறம் உக்ரைனில் போர் நடக்கிறது. போருக்கான சாத்தியக்கூறுகள் ஈரானிலும் ஈராக்கிலும் பரவி இருக்கின்றன. எனக்கு நினைவு இருக்கிற வரையிலேயே மத்திய கிழக்கு பகுதிகளில் அமைதி நிலவியதே இல்லை. அமெரிக்காவோ இஸ்ரேலோ பிரச்சனையை தீர்க்க முயற்சி மேற்கொள்ளவில்லை. இந்த பிரச்சனையில் எரியும் நெருப்பில் எண்ணெயாக ஈரான் மாறிவிட்டது. ஹமாஸ் உள்ளிட்ட மத தீவிரவாத அமைப்புகள் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கவில்லை. பிரச்சனை என்னவென்றால் டெல் அவீவிலும் டெஹ்ரானிலும் தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. அழித்தொழிக்கும் சிந்தனை கொண்ட மனிதர்கள் 2 தரப்பிலும் இருந்து கொண்டு உலக பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள மக்களின் பொது மனநிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? அந்த பகுதியில் நடக்கும் மாற்றங்கள் உலக பிரச்சனையை பிரதிபலிக்கின்றன. ஈரான் அரசியல் ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் போரால் பல பொருளாதார சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஈராக், சிரியாவில் ஆளும் அரசுகளின் பிரச்சனைகள், மத தீவிரவாதத்தின் முன்னேறும் போக்கு ஆகியவையும் இருக்கின்றன. நெத்தன்யாஹுவின் தலைமையின் கீழ் இஸ்ரேல் வெறுப்புணர்வையும் பிரிவினையையும் பெரிதுபடுத்தியிருக்கிறது. 2ஆம் உலகப் போர், யோம் கிப்பூர் போர் ஆகிய காலகட்டங்களைப் போலவே கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் மீண்டும் ஒருமுறை முரண்பட்டிருக்கின்றன. அரேபிய நாடுகளிடம் பாலஸ்தீன பிரச்சினைக்கு எந்தவித தீர்வும் இல்லை. ஈரான் மற்றும் அரேபிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது அரசுகளின் செயல்பாடுகளுக்கு எதிராக போராடுகிறார்கள். ஆனாலும் போருக்கு சாதகமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த போக்கு தொடர்ந்தால் அணு ஆயுத மோதலும் ஏற்படலாம். இது ஒரு மீளாத புதைகுழிக்கு இந்த பகுதியை இட்டுச் செல்லும். இஸ்ரேலின் பொதுமக்கள் இந்த போரை எப்படி பார்க்கிறார்கள்? இஸ்ரேலில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முதன்மை பகுதிகளும் இடது பக்கம் இருப்பவர்களும் நெத்தன்யாஹுவை எதிர்க்கிறார்கள். இஸ்ரேலை போருக்கு இழுத்துச் சென்றது அவர்தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னொரு தரப்பில் இருக்கும் தீவிர மனப்பான்மை கொண்டவர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். ஏனென்றால் நெத்தன்யாஹு போரை தொடங்கினார். லெபனானின் தெற்கு பகுதியில் மோதலை தொடங்கினார். இது பிரச்சனையை தீர்ப்பதில்லை. இஸ்ரேலில் பாதி அளவிலான ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. தேர்தல் இருக்கிறது. நெத்தன்யாஹுவின் கொள்கைகளை விமர்சிக்கும் பரப்புரைகள் இருக்கின்றன. அவர்கள் போராட்டம் நடத்த முயற்சி செய்கிறார்கள். இஸ்ரேல் முழுமையிலும், குறிப்பாக காசா மற்றும் லெபனானில் நெத்தன்யாஹு நடத்தி வரும் படுகொலைகள், முற்றுகைகள் ஆகியவற்றை எதிர்த்து போராட்டம் நடத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலில் அரேபிய இஸ்ரேலியர்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னொரு பார்வை இருக்கிறது. அவர்கள் இஸ்ரேலிய அரசின் கொள்கையை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்ரேலிய அரசு அழுத்தமும் கொடுக்கிறது. இந்த பிரச்சனையை அவர்கள் சகித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி இஸ்ரேலில் இருக்கும் யூதர்களோடு இணைந்து வாழவும் ஒரே நாடாக இருக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். 2 நாடுகள் இணைந்து மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து யூதர்கள், இஸ்லாமியர்கள் இணைந்து வாழ வழி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். இஸ்ரேல்ஸ் ரீசன்ட் அஃபென்சிவ் ஆக்ஷன் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஹிஸ்புல்லாவை குறிவைத்திருக்கிறது. அந்த பகுதியில் ஹிஸ்புல்லாவின் பலம் மற்றும் தாக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
And about Hezbollah, அது மிகவும் சிக்கலானது. ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்கள் பலரை இஸ்ரேல் தாக்கி கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்கிறது. இது அந்த குழுவின் தலைமை மட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இஸ்ரேல் சொல்கிறது. ஆனால் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஹாசிம் சஃபியத்தீனின் மரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நயீம் காசிம், இப்ராஹிம் அமில் அல் சயீத், அபு ரெசா அலி ரடா ஆகியோர் அடுத்த கட்ட தலைவரை பற்றி முடிவை இன்னும் எடுக்கவில்லை. தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்ற அச்சம் ஒரு காரணமாக இருக்கலாம். இது லெபனானின் உள்நாட்டு போரை ஒத்திருக்கிறது. அங்கே மரோனைட், ஷியா, சன்னி ஆகிய தரப்பினர் உள்நாட்டு பிரச்சனையில் ஆழமாக இருந்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா இப்போது அதன் தலைமையில் பிரச்சனைகளை சந்திக்கிறது. ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தார். உள்வட்டாரத்தில் இருப்பவர்கள் மீதான தாக்குதல் அவர்களின் செயல்திறனை கடுமையாக பாதித்திருக்கிறது என்று கூறினார். சமீபத்தில் ஹிஸ்புல்லா சுலைமான் என்பவரை தலைவராக நியமிக்க பார்க்கிறது. நஸ்ரல்லாவின் இறப்பு அவர்களது இராணுவ அதிகாரத்தை மட்டுமல்ல, அரசியல் தாக்கத்தையும் குலைத்திருக்கிறது. இதோடு ஈரான் மற்றும் சிரியாவிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு தரப்படும் ஆயுதங்களின் வருகையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களும் லெபனான் ஒதுக்கப்பட்டதும் ஒரு காரணம். தொடர்ந்து வரும் வான்வெளி குண்டுவீச்சுகள் ஹிஸ்புல்லாவின் இராணுவ தகுதிகளை மிகவும் குறைத்திருக்கின்றன. கூடுதலாக சிரியாவில் ஹிஸ்புல்லாவின் தாக்கம் குறைந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட அதிகார வெற்றிடம் சிரியாவில் இருக்கும் எதிர்ப்பு குழுக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு கவர்ச்சிகரமான தலைவரும் செயல்திறன் மிக்க அதிகாரமும் இல்லாததால் இராணுவ அதிகார தாக்கத்தை கையில் இருத்திக் கொள்ள ஹிஸ்புல்லா கடுமையாக போராட வேண்டியிருக்கும். தலைமை அமைப்பில் இருக்கும் சிக்கலும் வெளியிலிருந்து வரும் இராணுவ அழுத்தமும் சேர்ந்து ஹிஸ்புல்லாவின் பலவீனத்தை வெளிக்கொணர்ந்துள்ளது. இது இந்த குழுவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். How is this affecting the லெபனானில் இருக்கும் ஏற்கனவே பலவீனமான சூழலை இது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி பாதிக்கிறது? as you know, in the 2006ஆம் ஆண்டு நடந்த லெபனான் போரில், அதாவது 33 நாட்கள் போரில் லெபனான் கடுமையான பாதிப்பை சந்தித்தது. அந்த போரில் $700 மில்லியன் இழப்பு என்பதாக ஒரு கணக்கு வந்தது. ஆனால் இப்போது ஏற்பட்டு வரும் பாதிப்பு மிகவும் மோசமானது. பெய்ரூட் தினசரி குண்டுவீச்சுகளை சந்திக்கிறது. பொருளாதாரம் சீர்குலைந்திருக்கிறது. நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே இருக்கிறது. இந்த மோதல் வருவதற்கு முன்பே லெபனானுக்கு பொருளாதார உதவி தேவையாக இருந்தது. லெபனானின் முன்னாள் பிரதமர் நஜீம் மிஹாதி தனது நாட்டுக்கு $426 மில்லியன் அமெரிக்க உதவி தேவைப்படும் என்று சொல்லியிருந்தார். லெபனான் தலைமை மற்றும் பொருளாதார சிக்கலில் இருக்கிறது. சென்ட்ரல் வங்கியின் முன்னாள் தலைவர் ஊழல் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இப்போது அதற்கு தலைமை இல்லை. இப்போது அதற்கு தலைவரும் இல்லை. லெபனானுக்கு அதிபர் இல்லை. இராணுவத்தின் பலம் குறைந்துவிட்டது. சமூக அமைப்பிலும் விரிசல் விட்டிருக்கிறது. மக்களிடம் ஒற்றுமை இல்லை. லெபனானின் இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. காரிஷ் பகுதியில் எரிவாயுக்கான தேடல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் லிட்டனி ஆற்றை நோக்கி முன்னேறுவதாக இஸ்ரேல் அச்சுறுத்துகிறது. லிட்டனி ஆறு இஸ்ரேலுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் எதிர்காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த சூழல் பிரச்சனையை அதிகப்படுத்தியிருக்கிறது. இயற்கை வளங்களை லெபனான் அணுக முடியாத சூழல் வந்திருக்கிறது. அரசியல் தள்ளாட்டமும் வெளியிலிருந்து லெபனானுக்கு வரும் அழுத்தங்களும் முன்பிலிருந்தே பிரச்சனைக்கான காரணிகளாக இருந்திருக்கின்றன. ஈரான், சிரியா, பிரான்ஸ், சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம் ஆகியவற்றுக்கு லெபனானின் செயல்பாடுகளில் ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் இவை எப்போதும் ஒருமித்த கருத்துக்கு வந்ததில்லை. லெபனானை சமநிலைக்கு கொண்டு வரவும் இல்லை. இதனால் எப்போதும் சிக்கலே இருக்கிறது. வரலாறு முழுவதுமே இதற்கான தீர்வு கிடைத்ததே இல்லை. முன்னெப்போதையும் விட தீர்வு காண முடியாத சிக்கலான நிலையில் லெபனான் இருக்கிறது. லெபனானின் ஆணிவேர் வரை சென்றுவிட்ட எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் சுற்றுவட்டார அதிகார மையங்கள் வெறும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. Do you think Iran is deliberately ஈரான் வேண்டுமென்றே போரை தவிர்ப்பதாக நினைக்கிறீர்களா? இதற்கு பின்னால் இருக்கும் யுத்தி என்ன? as you know, Iran is இஸ்ரேலுடனான நேரடி போருக்கு ஈரான் தயாராக இல்லை. இஸ்ரேலும் அப்படிப்பட்ட ஒரு போருக்கு தயாராக இல்லை. ஓமனில் உள்ள மஸ்கட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஈரான் மற்றும் அமெரிக்க தரப்பில் ஜாக் செலிவன் ஆகியோருக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. ஈரான் அதிகாரிகள் போரை விரும்பவில்லை என்று அமெரிக்காவிடம் சொல்லிவிட்டார்கள். இப்போது இருக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இதில் முக்கியம். ஏன் இஸ்ரேலிடம் வான்வெளி ஆதிக்கம் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் ஆதரவு இருக்கிறது. ஹமாஸ், ஜமாத் இஸ்லாமி, ஃபதா ஆகியோருடனான இஸ்ரேலின் போர் ஒரு அமைதியை கொண்டு வரும் என்று முன்பு ஈரான் நம்பியது. அந்த சூழலில் போரில் ஈடுபடாத நிலைத்தன்மையை விரும்பும் ஒரு நாடாக ஈரான் அமையும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் இந்த சூழலில் அது நடக்கவில்லை. இப்போது ஈரான் குழப்பத்தில் இருக்கிறது. 46 ஆண்டுகளாக ஈரான் அதிகாரிகள் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள். அந்த எண்ணம் இப்போது 2 நாடுகளையும் தற்போதைய சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஈரான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் ஒருவருக்கொருவர் எதிர்முனையாக இருந்திருக்கின்றன. இது அந்த பகுதியில் ஒரு சமநிலையை கெடுத்தது. இப்போது இராணுவ பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு ஈரான் வந்திருக்கிறது. அமெரிக்காவுடனான உறவிலும் சில மாற்றங்களை ஈரான் விரும்புகிறது. அமெரிக்காவுடன் ஒருங்கிணைய விரும்புகிறது. இஸ்ரேலுடனான நேரடி போரை தவிர்க்க விரும்புகிறது. ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கினால் தனது நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று ஈரானுக்கு தெரியும். ஆகவே அமெரிக்காவின் உதவியை நாடி இஸ்ரேலின் மூர்க்கத்தை தவிர்க்க விரும்புகிறது. இந்த பிரச்சனையில் மிக முக்கியமான புள்ளியில் இருக்கிறோம். இஸ்ரேலின் தாக்குதல் கிட்டத்தட்ட உறுதியாக
உறுதியாகிவிட்டது. ஈரான் எப்படி எதிர்வினை ஆற்றினாலும் போர் வரும். தனது அணு ஆயுத கொள்கையை ஈரான் மறுசீராய்வு செய்யலாம். அது தாக்குதலை தாமதப்படுத்தலாம். நீண்ட காலத்தில் பார்த்தால் இது ஈரானின் யுத்தியை, அதற்கு இருக்கும் சாதக நிலையை மாற்றும். ஹிஸ்புல்லா பிரச்சனை இருந்தாலும் பிராக்சி படைகள் மூலம் தற்போது இஸ்ரேலுக்கு ஈரான் அழுத்தம் கொடுக்கிறது. சிரியா, ஏமன், ஹிஸ்புல்லா, ஈராக்கிய படைகள் ஆகியவற்றின் மூலம் தொடர்ந்து ஈரான் தனது நிலையை தக்க வைத்துக் கொள்கிறது. அமெரிக்காவின் நிலைப்பாடுதான் இறுதியில் முக்கியமானதாக இருக்கும். அமெரிக்கா தனது முழு ஆதரவை கொடுத்தால் இஸ்ரேல் விழுந்துவிடும். ஈரானின் யுக்தி முக்கியமானதாக மாறும். How do you see the broader அரேபிய நாடுகள் இதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகின்றன? குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் இஸ்ரேலுடன் ஒரு நல்லுறவை பேண வேண்டும் என்றுதான் நினைக்கிறது. The Arab world's response to the ongoing இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை மீதான அரேபிய நாடுகளின் பார்வை வேறுபட்டதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கிறது. அரசியல், தனிப்பட்ட நோக்கங்கள் ஆகியவை இதை வடிவமைக்கின்றன. உதாரணமாக ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் ஆகியவை இஸ்ரேலுடனான தங்களது உறவை மேம்படுத்த பல முக்கிய முன்னெடுப்புகளை செய்திருக்கின்றன. 2020 அமெரிக்கா முன்னெடுத்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலுடனான தங்களது உறவை உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள ஈரானிய தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ள இந்த நாடுகள் முயற்சி செய்கின்றன. உதாரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபு முசா, பெரிய துன்பு, சிறிய துன்பு ஆகிய தீவுகள் குறித்து ஈரானுக்கும் அமீரகத்துக்கும் பிரச்சனை எழுந்தது. இதனால் அவர்கள் ஈரானை சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். பஹ்ரைனில் ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள். சன்னிகள் சிறுபான்மையினர். தங்களது செயல்பாடுகளில் ஈரான் குறுக்கே வந்தால் ஷியா குழுக்களுக்கான நீண்ட கால ஆதரவு குறையும் என்று பயப்படுகிறது. ஆனால் அவ்வப்போது ஈரானுடனான தனது உறவை சரி செய்து கொள்ள பஹ்ரைன் முயற்சி செய்திருக்கிறது. ஈரானுடைய தாக்கத்தின் மீதான பதற்றம் அதிகமாக உணரப்படுகிறது. பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் பொருளாதாரத்தையும் சமநிலையையும் பாதித்தாலும் ஐக்கிய அரபு அமீரகம் சூழலுக்கு ஏற்றபடி ஈரானுடனான உறவை அமைத்துக் கொள்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் முகமது தாஹ்லான் திட்டத்தையும் பின்தொடர்கிறது. ஹமாஸ் வீழ்ந்த பின்பு முகமது தாஹ்லானை பாலஸ்தீனின் தலைவராக்கி தனது தாக்கத்தின் கீழ் பாலஸ்தீனை வைத்துக் கொள்ள விரும்புகிறது. ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் குவைத் இதில் தலையிடுகிறது. மும்பை காரிடார் போன்ற பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் சவுதி அரேபியா தொடர்ந்து செயல்படுகிறது. இது போன்ற முன்னெடுப்புகள் இஸ்ரேலுடனான அணுக்கமான உறவுக்கு அடிகோலுகின்றன. ஜோர்டனும் எகிப்தும் இஸ்ரேலுடனான போர்களின் வரலாற்றுக்கு பின்னரும் உறவின் மூலமும் செயல்பாட்டின் மூலமும் அமைதியை பேணுகின்றன. மோதலை விட சமநிலையை முக்கியமானதாக பாவித்து கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில் என்ன சொல்கிறது என்றால், அரேபிய நாடுகள் இந்த பிரச்சனையை தீர்த்தால் இஸ்ரேலில் முதலீடு செய்வதோடு அல்லாமல் ஈரானின் தாக்கத்தையும் எதிர்க்க முடியும் என்கிறது. ஆனால் கத்தார் நேரடியாக இஸ்ரேலுடன் மோதாமலும் இருக்கிறது. பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவு தருகிறது. அதன் பங்களிப்பு தெளிவற்றதாக இருக்கிறது. பரவலான அரேபிய ஈரானிய உறவானது இரு பிரிவினருக்கு இடையிலான வேற்றுமையின் அடிப்படையில் உருவானது. ஈரான் ஷியாக்களுக்கு ஆதரவாக நின்றது. சன்னிகளை ஆதரிக்கும் அரேபிய நாடுகளுக்கு முரணாக அமைந்தது. ஈராக், சிரியா, ஏமன், ஜோர்டன் போன்ற பகுதிகளில் இருக்கும் சில தீவிர சன்னி அமைப்புகளுக்கும் முரணாக அமைந்தது. மேற்கு ஆசியா அல்லது மத்திய கிழக்கு பகுதியில் நிலவியல், அரசியல் பதற்றம், தொடரும் நிலையற்ற தன்மை ஆகியவை இருக்கின்றன. மாறுபட்ட எதிர்பிரிவினரின் செயல்பாடுகள் சிரியா மற்றும் ஈராக்கில் பிரச்சனையை தோற்றுவிக்கின்றன. given the US அமெரிக்கா தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. இந்த பின்னணியில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றிய வாஷிங்டனின் நிலைப்பாடு மாறுவதை எப்படி பார்க்கிறீர்கள்? Washington is currently facing a difficult வாஷிங்டன் தற்போது ஒரு கடினமான நிலையில் இருக்கிறது. குறிப்பாக எதிர்வரும் தேர்தலின் பின்னணியில் அது சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவானது இஸ்ரேலின் முதன்மையான நட்பு நாடாக தொடர்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு புறம் நெத்தன்யாஹூ ட்ரம்புடன் ஒரு நல்ல உறவை மேற்கொண்டிருந்தார். அவர் பைடன் நிர்வாகத்துடன் அவ்வளவாக ஒத்துழைக்கவில்லை. முசாவின் முன்னாள் தலைவர் மிர்தாகா ஒரு முறை சொன்னார், ஈரானை தாக்க அமெரிக்கா முழு ஆதரவு தரவில்லை என்றால், பரவலான ஒருமித்த கருத்து இல்லாவிட்டால் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றார். குறிப்பாக அதிபர் பைடன் ஈரானுடனான பெரிய மோதலை தவிர்ப்பதில் தீவிரமாக இருக்கிறார் என்பதால் இந்த பார்வைக்கு இப்போதும் மதிப்பு இருக்கிறது. உக்ரைன், தெற்கு சீன கடல் ஆகியவற்றில் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா ஈரான் மீது மெல்ல மெல்ல அழுத்தம் கொடுக்கிறது. நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் இதை ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறது. நேரடியான போர் என்பது இந்த பகுதிக்கு ஒரு மனிதநேய, அரசியல், பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகளாவிய சந்தையில் ஈரானிய எண்ணெயின் பங்களிப்பு சிறிதளவு மட்டுமே. 1997 அரேபிய இஸ்ரேலிய மோதலின் போது செய்ததை வாஷிங்டன் மீண்டும் செய்தது. அது மட்டுமல்ல, ஈரானில் 90 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். ஈரானில் போர் வந்தால் உக்ரைன் அல்லது சிரியாவை விட மிகப்பெரிய மனிதநேய சிக்கல் ஏற்படும்.
முக்கியமான கேள்வி என்னவென்றால் பைடன் சொல்வதை நெத்தன்யாகு எந்த அளவுக்கு கேட்பார் என்பதுதான். அது மட்டுமல்ல, ஈரானைச் சேர்ந்த சிலர் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைக்கு பதிலாக மூர்க்கமாக இருக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். வாஷிங்டன் சூழலை சரியாக சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. இதையும் மீறி இஸ்ரேல் போர் தொடுத்தால் அது ஈரானை அணு ஆயுத பயன்பாட்டை நோக்கி தள்ளும். தலைப், மை லாஸ்ட் கொஸ்டின். இரண்டு புறமும் ஊடகங்களின் செயல்பாடுகளை ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்கள் இதை சரியாக சித்தரிக்கின்றனவா? Both sides of the conflict use இரண்டு தரப்பிலும் ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். ஈரானில் சுதந்திர ஊடகங்கள் கிடையாது. அரசால் கட்டுப்படுத்தப்படும் ஊடகங்கள் அரசாங்கத்தின் செயல்பாட்டை பிரச்சார துணியில் எடுத்துச் செல்கின்றன. ஊடகங்களில் எதிர்குரல் வர இஸ்ரேல் அனுமதிக்கிறது. ஆனால் பல இஸ்ரேல் ஊடகங்கள் நெத்தன்யாகுவின் மூர்க்கமான செயல்பாடுகளை, அவர் முன்னெடுக்கும் கொள்கைகளை ஆதரிக்கின்றன. சமூக ஊடகங்களில் வெறுப்பு நிறைந்த மனித தன்மையற்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. இது கவலைக்குரிய போக்கு. வெறுப்பு என்பது சமூகத்துக்குள் ஊடுருவும் அளவுக்கு இது பரவிவிட்டது. ஈரானில் இருக்கும் சில எதிர்ப்பு ஊடகங்கள் கூட வெட்கி தலைக்குனிய வைக்கும் அளவுக்கு ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரிக்கின்றன. சில இஸ்ரேல் சமூக ஊடக தளங்கள் அரேபிய பகுதிகளில் இருப்பவர்களை காட்டு மிராண்டிகளாக சித்தரிக்கின்றன. அவர்கள் சாக வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கின்றன. இதில் பெரிய சோகம் என்னவென்றால், இந்த ஊடக புயலில் பொதுவான அறிவு மற்றும் அமைதிக்கான நம்பிக்கை ஆகியவை தொலைந்துவிட்டன. அமைதியை ஊக்குவிப்பதற்கு பதிலாக இருதரப்பு ஊடகங்களும் மோதலை வளர்க்கின்றன. இஸ்லாம், யூத, கிறிஸ்தவ மதம் என எந்த மதமாக இருந்தாலும் அதீதமான தீவிரவாத கொள்கைகள் வளரும்போது ஏற்படும் ஆபத்துக்கான உதாரணமாக இவற்றை பார்க்கலாம். இந்த கொள்கைகள் அநியாயத்தையே நியாயப்படுத்துகின்றன. ஏன் ஈரான் அழுத்தத்தில் இருக்கிறது? ஏன் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுகிறார்கள்? இரண்டு தரப்பிலும் ஊடகங்கள் தீவிரவாத கொள்கைகளை பரப்புகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு அதுவும் ஒரு காரணம். இது மனிதநேயத்தை சீர்குலைக்கிறது. இது நவீன மனித இனத்தின் தோல்விக்கான சோகமான அடையாளம். அமைதிக்கான கூக்குரல்களை தீவிரவாதிகள் வலுங்கடிக்கிறார்கள். தேங்க்ஸ் தலைப். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். You're welcome. Thank you for you. Have a nice day. தேங்க்ஸ். Take care. Thank you. Take care. ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.